ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். சனி பிடிச்சிருக்கு, 7 நாட்டு சனி நடக்குது, எனக்கு கண்டக சனி நடக்குது, இல்லை அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக கர்ம வினையை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த சனி பீரியடில் நம்மளுக்கு மேலேயே கீழேயா இல்லை பிரச்சனைகளோ தண்டனைகளோ வரும். இது ஜென்ரலாக ஒரு ஜோசியர்கிட்ட போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் சரி, இந்த டைமில் நீங்கள் எப்படி பண்ணணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நீங்கள் சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுங்க அப்படி சொல்லுவாங்க. இதை தாண்டி ஹனுமனை சனிக்கிழமையில் போய் தரிசிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஹனுமன் அத்தனை பவர் கொண்டவர் இல்லையா? ஸோ ஹனுமன் என்ன பண்ணார், அவருக்கு தான் இந்த அஷ்ட சித்திகளும் இருக்குது. அப்போது ஹனுமனை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ சனிக்கிழமை நாட்களில் அவர்களுக்கு சனியின் ஆதிக்கம், சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் கம்மியாகும் நம்பப்படுது. இதுக்கு ஒரு அழகான கதை இருக்குது. என்ன கதைன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் என்ன பண்ணுவார், ஒரு டைமில் ஒரு ஆளை போய் பிடிப்பார் இல்லையா? அந்த மாதிரி ஹனுமனை பிடிக்கும் நேரம் வந்தாச்சு. சனி நியாயத்தின் காரகன் இல்லையா, தர்மத்தின்படி நடக்கிறவர். இந்த சனி தன் தந்தை தப்பு பண்ணாலே நீ தப்பு பண்ணது தப்புன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹனுமனை பிடிக்கணுங்கிறதுக்காக ப்ரொசீஜர் படி நேராக ராமர்கிட்ட போய், ஸ்ரீராமா இப்போ ஹனுமனை பிடிக்கும் நேரம் வந்துருச்சு, நான் பிடிச்சிருக்கவா அப்படின்னு கேட்டார். ராமர் என்ன சொன்னார், உன்னால் முடிஞ்சால் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். சரி, இது ரொம்ப நன்றி உங்கள் உத்தரவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சனியும் கிளம்பிட்டார். அங்கே போய் ஹனுமனை பிடிக்கணும்னு பார்த்தா ஹனுமன் பிஸியாக இருக்கார். எதுலன்னா பாலம் கட்டுறதுக்கு, இல்லை சேத்து, ராம சேத்து பிரிட்ஜ் கட்டுறதுக்கு இன்னமும் நாசாவில் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, சேத்து, ராம் சேத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜ். நம்மளையும் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கக்கூடிய நம்ம ராமாயண காலத்தில் ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க இல்லையா, அதுக்கு ஹனுமன் தானே ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த பிரிட்ஜை கட்டிகிட்ருக்காரு. அப்போது கல் உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லும்போது அதில் ராமனை எழுதி அதில் போடும்போது அந்த கல் மிதந்தது அப்படின்னு இன்னொரு கதை இருக்குது. பட் எனிவேஸ் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹனுமந்தா நான் உன்னை பிடிச்சிக்க போகிறேன், அவனுக்கு சனி பிடிக்கும் டைம் வந்தாச்சு அப்படின்னோடனே, அப்படியா, நீங்கள் உங்கள் தொழில், நீங்கள் அதுதானே உங்களுடைய தொழில் தர்மம், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என் கைகளில் உட்கார நீங்கள் முடியாது, ஏன்னா என் கைகள் பிரிட்ஜு கட்டுறதுல ராமனின் வேலைகளை செய்யறதுக்கு பிஸியாக இருக்குது, அதனால என் கையில் உட்காராதீங்க, என் காலில் உங்களை வர சொல்லும்போது நீங்கள் அத்தனை பெரிய நியாய தர்மம்க்கு சொல்கிறவர், உங்களை என் காலில் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லுறதுக்கு எனக்கு என்னமோ உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, அதனால் நீங்கள் காலையும் உட்கார வேண்டாம், உடம்புக்கே ரொம்ப தலை சிறந்தது தலை தானே, நீங்கள் என் தலையில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். சனீஸ்வரனுக்கு ஒரே பெருமையாகிடுச்சான். அப்படி ஒரு இது சொல்கிறாரு, எல்லோரும் நம்மளை பார்த்து ஓடுவாங்க, இவர் இவ்வளோ சொல்கிறாரு சொல்லிட்டு சந்தோஷமாக தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டார். சந்தோஷமாக தலையில் ஏறி உட்காரும்போது இவர் தான் கல் எடுத்துகிட்டு போய் பிரிட்ஜு கட்டின்னு இருக்கார்ல, அப்போ என்ன ஆகுது, தலைக்கு மேலே கல்லெல்லாம் சுமந்து வரும்போது அந்த பாரத்தை, அந்த பலுவை சனி பகவானால் தாங்கவே முடியலையாம். வலி தாங்க முடியாமல், பாரத்தை தாங்க முடியாமல் சனி இறங்கிட்டு, அப்பப்பா நீ எப்படி தான் இந்த பலுவை தாங்குறியோ எனக்கு ஆனால் நீ எனக்கு இவ்வளோ மரியாதை எல்லாம் கொடுத்துருக்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி நீ உன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்ச, எனக்கு தர வேண்டிய மரியாதையும் கரெக்டாக கொடுத்துருக்க, அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், அதனால் நீ என்ன வரம் கேட்குறியோ கேளு, உனக்கு நான் ஒரு வரத்தை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, யாரெல்லாம் அந்த சனியின் ஆதிக்கம் ஜாதகத்தில் இருக்கோ, இல்லை சனி 7 நாட்டு சனி இந்த மாதிரி பிடிக்கிறவங்களோ ஹனுமனை வேண்டும் போது அந்த தாக்கம் குறையும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. இந்த கதைக்கு பின்னாடி
அத்தனை நம்ம ஹனுமன் நிறைய ஜோசியர்கிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சனிக்கிழமையில் ஒரு வெத்தலை பாக்கு மாலை கட்டி போடுங்க, இல்லை சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு வடமாலை சாத்திட்டு வாங்க, இல்லை ஒரு விளக்கேற்றுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இது இத்தனை ஒரு அழகான நம்மெல்லாம் ரசிக்கும் வண்ணமாக ஒரு கதை இருக்குது இல்லையா? ஸோ அதனால் யாருக்கெல்லாம் சனியின் ஆதிக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, சனியின் கட்டுப்பாட்டில் 7 நாட் சனியோ அந்த மாதிரி ஒரு சனி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, சனி தசை அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே சனிக்கிழமை வந்து நம்ம ஹனுமனை போய் உங்களுக்கு ஏற்றாற்போல் வழிபட்டு வந்தால் அதில் சனி நம்மளுக்கு கொடுக்கும் தொல்லையிலேருந்து பெருமளவுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது ஹனுமனை எப்படி எல்லாம் வழிபடலான்னா, ஹனுமன் வந்து எப்போ இருப்பாரா, ஸ்ரீராமா அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு பேர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஹனுமன் ஆஜராயிடுவாராம். அப்படிப்பட்ட ஒரு ராம பக்தன் அப்படியா. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறார், நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். சரியா, ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுதி அழகாக ஒரு பூ மாலை மாதிரி கட்டி அதை போடலாம். இல்லை ஒரு நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க, தினமுமே ஒரு 108 முறை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. ஜெய் ஹனுமான் சொல்கிறதுக்கோ பஜ்ரங்க பலி சொல்கிறதுக்கோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு சமாளிக்கணும். ஸ்கூலில் கூட ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோம், ஒரு டீச்சர்கிட்ட பேச பயப்படுறோம், உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும் அப்படின்னா ஒரு பஜ்ரங்க பலி சொல்ல, இல்லை ஜெய் ஹனுமான் சொல்ல கற்றுக் கொடுங்க. இல்லை யாராவது ஒரு கெட்ட நபர் உங்களை நெருங்குறாங்க, ஜெய் ஹனுமான் சொல்ல கற்றுக் கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக ஹனுமன் அந்த இடத்துல ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுவார்னு சொன்னோம். அதே மாதிரி நமக்கும் இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் நம்மளுக்கு விடுதலை வரணும் அப்படின்னா ஹனுமனை வேண்டுவது தான் மிகச்சிறந்தது. இப்போ ஹனுமனுக்கு உங்களால் முடிஞ்சால் வடமாலை சாற்றலாம், இல்லை வெற்றிலையில் அழகாக மாலை கட்டி போடலாம். இப்போது சனியின் ஆதிக்கத்தினால் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், எனக்கு வந்து இப்போ சனி தசை நடக்குதுங்க, அதனால் எனக்கு வந்து பணப்பற்றாக்குறை வந்துருச்சு அப்படி. ஆக்சுவலாக சனி போல் கொடுப்பார் இல்லையா? சனினாலே மணி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 8ங்கிற நம்பரே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சனியின் நம்பர், அதுவே வந்து பணத்தையும் கொடுக்குமா, ஏன்னா இன்ஃபினிட் இல்லையா, அதனால் பணத்தையே கொடுக்குங்கிறதுனால அந்த நம்பர். ஸோ சனினாலே மணி, பணம். ஸோ அதனால் இந்த பணத்தடைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுனாலும் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா வெற்றிலையை ரோல் பண்ணி அதில் கிராம்பை வச்சு இப்படி இந்த ஸ்வீட் பான்லாம் கொடுக்கும்போது கிராம்பை வச்சு இப்படி குத்தி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கிராம்போடு சேர்த்து கட்டலாம். கிராம்புங்கிறதே பணத்தை இருக்கும் ஒரு வஸ்து இல்லையா, அதை வச்சு நீங்கள் மாலை வெற்றிலை ரோல் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி அந்த கிராம்பை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை மாலையாக கட்டி போடலாம் அழகாக ஹனுமனுக்கு. அப்படி இல்லைன்னா வெறும் சனிக்கிழமையில் போய் ஹனுமன் முன்னாடி நின்று ஆஞ்சநேயா நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொன்னாலே போதும். ஆஞ்சநேயர் குழந்தை மனம் கொண்டவர், அப்படியே நம்மளை பார்த்து உருகி சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு எல்லா விஷயமும் பண்ணும். அதுவும் குழந்தைகள் இப்போ வேண்டினால் உடனேவே கொடுத்துருவாங்களாம். ஸோ நீங்கள் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, சனியின் ஆதிக்கம் வரும்போது சனியின் தாக்கம் கண்டிப்பாக குறையும். ஆஞ்சநேயர் பக்தராக உங்களுக்கு சனி பகவான் பிடிச்சிருக்கணும்னு தான் அவசியம் கிடையாது. இப்போ சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கத்தை படுத்தி விட்டுட்டிங்கன்னா அவங்க பிரச்சனைன்னு வரும்போது ஆஞ்சநேயர் பேர் எடுக்கும் பழக்கம் வந்துடும், ஹேபிட் அது வந்துடும். அப்போ ஆஞ்சநேயர் ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பாற்ற போகிறார். அதே மாதிரி ஹனுமனை வேண்டும்போது கலியுக தெய்வம்னு சொல்கிறாங்க ஆஞ்சநேயர். ஸோ அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குழந்தைகளை தப்பான வழியில் கூட்டிகிட்டு போக மாட்டார், ஒரு ஆபத்து வந்தார் அதுக்கு காப்பாற்றுவார். ஸோ அப்படி கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் சுவாமி. ஸோ ஆஞ்சநேயரை கூப்பிட்டுக்கோங்க, சனியின் ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாங்க.